கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34-35. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இரு என்று சொல்லி கண்களை குறித்து நாம் தியானித்தோம். ஏனென்று சொன்னால் கண்ணுதான் சரீரத்துக்கு விளக்கம். நம்முடைய சரீரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறது எதுனா கண்ணு. உன் கண்ணு கெட்டதா இருந்துச்சுன்னா சரீரம் முழுவதும் என்ன செஞ்சிருமா? கெட்டு போயிரும். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது கண்களின் இச்சை என்று வேதம் என்ன செய்து சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேரு கண் பார்க்கிறது, அவங்க அதை என்ன செய்யறாங்க? கண்ணு பார்க்க போய் தான் என்ன செய்யுது? ஒரு பொருளை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல காரியத்துக்காக பார்க்கலாம், வாங்கலாம், தவறு இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யுது? வீட்டில் அதே பொருள் இருந்தாலும் கண் பார்த்த உடனே அதை உடனே என்ன செய்யணும்? வாங்கணும் என்கிற சிந்தை எங்க இருந்து வருதுன்னா கண்கள்ல இருந்து என்ன செய்து வருகிறது. கண்களின் இச்சை. நமக்கு தேவையானதை என்ன செய்யலாம்? வாங்கலாம், தவறு இல்லை. கண் பார்க்கிறது, தேவையானதை வாங்கி கொள்ளலாம். இன்றைக்கு தேவையில்லாத சூழ்நிலையிலே நிறைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய கண்களினால் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள் ஏராளம் என்ன செய்யறாங்க? இருக்காங்க. இந்த கண்ணு என்ன செய்து மற்றவங்களை என்ன செய்து பார்க்குது. அவங்க எப்படி இருக்காங்கன்னு என்ன செய்து பார்க்கிறது. பார்த்து அவங்கள மாதிரி நம்ம என்ன செய்யணும்? மாறணும். என்னைக்கும் யார மாதிரி யாருமே என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. நாமவே என்ன செய்யணும்? இருக்கணும். அவங்கள மாதிரி நம்ம ஆயிரணும், இவங்கள மாதிரி நம்ம ஆயிரணும் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே கூடாது. இதற்கு எல்லாவற்றுக்குமே முக்கிய காரணம் கண். சிலரை பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் ஐயா மாதிரியே பாட்டு படிப்பாங்க. அவங்கள மாதிரியே ஒரு நாளும் அவங்க டிஜிஎஸ் என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. சிலரை பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்சி அண்ணன் மாதிரியே என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ண நினைப்பாங்க. முடியவே என்ன செய்யாது? முடியாது. நான் வேற, நீங்க வேற. எனக்கு தேவன் கொடுத்த கிருபை வேற, உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை வேற. யாரும் யாரை போலவும் மாறவே முடியாது. உங்க விரலை கொண்டு நீங்க ரேஷன் கடையில கொண்டு வச்சீங்க அப்படின்னா வேற யார் விரலை வச்சாலும் அந்த ரேகை என்ன செய்யாது? விழாது. ஆதார் கார்டுல யார் பேர் இருக்கோ அந்த பேரை டிக் பண்ணி அவங்க ரேகைய வச்சா மட்டும்தான் என்ன செய்யும்? ரேகை விழும். இது என் மனைவி தான், இது என் பிள்ளை தான், அதனால என் பேரை வச்ச உடனே, என் வீட்டம்மா ரேகையை கொண்டு வச்ச உடனே என்ன செய்யாது? அங்க விழாது. அப்போ வேதம் சொல்லுகிறதற்கும் நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ளணும். நம்ம தனித்துவமானவர்கள். நம்ம ரேகை நமக்கு தான் என்ன செய்யும்? இருக்கும். உலகத்துல யாருக்குமே என்ன செய்யாது? இருக்காது. உங்க ரேகையை நீங்க உலகத்துல கொண்டு வேற யாருக்குமே என்ன செய்யாது? இருக்காது. இப்ப இந்த ஆதார் வந்திருக்கலாம். ஆதாரை வச்சு பயன்படுத்தி நீங்க ரேகையை வச்சு வேற ஆளுக்குள்ளத போய் நீங்க பணம் எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரேகை அவருக்கு தான். அதை வச்சு வேற யாருமே பயன்படுத்த முடியவே முடியாது. ஏன்னு சொன்னா கடவுள் ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொரு மனிதனையும் வித்தியாசமானவராய் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? படைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறார்? வித்தியாசமானவராய் தான் படைச்சு. நீங்க குடும்பத்தில் 5 பேர் இருந்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது இருவரும் ஒரே மாம்சம் தான். கணவனும் மனைவி யாரா? ஒரே மாம்சம். அதனால நம்ம ரேகை போய் விழுதா? கிடையவே கிடையாது. அவரவர் ரேகை தான் ரேஷன் கடையில என்ன செய்யும்? விழும். அவரவர் ரேகை தான் பேங்க்ல என்ன செய்யும்? விழும். அவரவர் ரேகை தான் பணம் எடுக்க போனீங்கன்னா என்ன செய்யும்? விழும். அப்ப பாருங்க, எல்லாருமே விசேஷமானவர்கள். அதனால நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதனையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அவங்கள பார்த்து நான் அவங்கள மாதிரி ஆயிரணும். அவங்க வீட்டுல இவ்வளவு நகை இருக்கு, நானும் என்ன செஞ்சிடணும்? நகை வாங்கிடணும். அவங்களுக்கு இத்தனை ஏக்கர் வயக்காடு இருக்கு, அப்ப நானும் வாங்கிடணும். அவளை விட நான் குறைஞ்சவனா? இல்லவே இல்லை. கடவுள் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதுல என்ன செஞ்சிடணும்? வாழ்ந்து
ஆண்டவர் அதை இதையும் அக்கம் பக்கம் சுற்றி என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. நம் வேதம் சொல்லுகிறது கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. நம்ம கண்ணு நமக்கு என்ன சொல்லுதோ, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணும், வாழணும். இந்த கண் கெட்டதா இருந்தா நம்ம சரீரம் முழுவதுமே, ஒரு உறுப்புனால சரீரம் முழுவதே கெட்டு போகுதுன்னு சொன்னா, அப்ப இந்த கண்ணை நம்ம கவனமாய் ஜாக்கிரதையா என்ன செய்யணுமா, வைத்துக்கணும். அப்ப இந்த கண்ணை ஆண்டவர் எதற்காக கொடுத்திருக்கிறார்? இந்த கண்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறா? கண்களின் இச்சையோடு வாழ்வதற்காக அல்ல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்துல இந்த 3 பாவமும் யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனால் உண்டாக்கப்படவில்லை, இது உலகத்தினாலே உண்டாக்கப்பட்டது. இது 3 பாவத்தை குறித்து விளக்கமாய் பேசணும், நமக்கு சமயம் போதாது. ஆனால் அதற்குள்ளே போகவில்லை. கண்களின் இச்சை, கண் பார்க்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்ததுன்னா அந்த கண் அதை என்ன செஞ்சிடும், இந்த சரீரம் அதை செய்ய வேண்டும் என்று என்ன செய்யும், நினைக்கும். கண் பார்த்துருச்சு, இந்த சாப்பாடு நல்லா அழகா இருக்கு அப்படின்னு பார்த்ததுன்னா என்ன செய்யும், சாப்பிடணும், நமக்கு உணர்வை தூண்டும். ஏன்னா கண்ணுதான் இன்னைக்கு எல்லாவற்றுக்குமே முக்கியமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கண்கள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், இந்த கண்களை கவனமாய் என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். சரீரத்தையே கெடுத்துரும்னா இந்த கண் எப்படிப்பட்டது, நாவும் வாழ்க்கையை கெடுத்துரும், கண்ணு என்ன செஞ்சிடும், நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும். அப்ப இந்த கண்களை எல்லா தேவ பிள்ளைகளும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளணும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதுமே கெட்டு போயிருமா. கண்களின் இச்சை, கண்களின் இச்சையிலிருந்து நம்ம விடுவிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க எத்தனை வயசானாலும் சரி, இந்த கண்ணுக்கு இச்சை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த கண்ணை பத்திரமா என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இச்சையை தூண்டுகிற காரியங்கள் நமக்கு முன்னாடி வரும் என்று சொன்னால் நம்ம அறிந்து கொள்ளணும், அதை கட்டி நம்ம ஜெபம் பண்ணி அதை என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி ஆண்டவர் என்ன செய்வாராம், அருள் செய்வார். உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், கண்களின் இச்சையை ஜெயிக்கணும், பெருமையை நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். எல்லாத்தையும் ஜெயித்தா மட்டும்தான் எங்க போக முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் என்ன செய்தாரு, ஜெயித்தார். ஒரு நிமிஷத்திலே, ஒரு நொடி பொழுதுல என்ன பண்ணா, பிசாசு முழு உலகத்தை ஆண்டவருக்கு என்ன செஞ்சிட்டான், காட்டிட்டு அவன் சொல்றான், என்னை பணிந்து கொண்டா இதெல்லாம் உமக்கு நான் என்ன செய்வேன், தருவேன். ஆண்டவர் சொன்னார், அப்பாலை போ சாத்தானேன்னு சொல்லி என்ன செய்தாரு, சொன்னான். நீ தேவனாகிய கர்த்தரையே நீ என்ன செய்யணும், பணிந்து கொள்ளணும். ஒன்ன நான் பணிந்து கொள்ளணும். அவர் உருவாக்குனவர்கிட்ட ஒரு நிமிஷத்திலே உலகத்தை கொண்டு வந்து காட்டிட்டு பார்த்துட்டு, அவர் பாரு, இதெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உமக்கு நான் என்ன செய்வேன், தருவேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்காரு. ஆனாலும் பிசாசு என்ன செய்வான், இன்னும் உலகத்தில் உள்ளதான் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு, இதெல்லாம் என்ன செய், சாப்பிடு, இதெல்லாம் உனக்குரியது, இதெல்லாம் நீ செய். எனக்கு ஞாபகம் வருது, நான் படிக்கிற போது என் கூட உள்ள பசங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் என்னது பீரா, அதை போய் வாங்கிட்டு வந்துட்டான். இதெல்லாம் போத என்ன செய்யாது, வராது, கொஞ்சம் என்ன செய் குடி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, குடிச்சாங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு பயம், எப்பா இது நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. உண்மையாவே சொல்றேன், நான் சொல்றது எப்போ, நான் 2002 தான் 12ஆம் வகுப்பு முடிச்சேன். அப்ப யோசித்து பாருங்க, 2001 அப்பமே பசங்க எப்படி இருந்திருக்காங்க. அப்ப இப்போனா நம்ம சொல்லையா வேணும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யாது, சும்மா குடி, வேண்டவே வேண்டாம் சாமி, என்ன ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி நான் ஒதுங்கி, நான் நினைச்சிருந்தா அன்னைக்கு அந்த தவறை என்ன செஞ்சிருக்க முடியும், செய்திருக்க முடியும். ஏன்னா நான் இருந்தது 100 கிலோமீட்டர் தாண்டி. எங்க வாத்தியாருக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யாது தெரியாது, எங்க ஹாஸ்டல் வார்டனுக்கு என்ன செய்யாது தெரியாது. நான் நினைச்சிருந்தா அன்னைக்கு அதை செய்திருக்கலாம். ஆனால் என்ன ஆண்டவர் என்ன செய்யல, விடல. அதை பார்த்தாலும் அதை பயன்படுத்துவதற்கு விடல. என்ன ஆள விட்டுருங்க, நான் தூர என்ன செஞ்சிட்டேன், ஒதுங்கிட்டேன். ஏன்னு சொன்னா கண்களினாலே அதை பார்த்து அதை பயன்படுத்துவதற்கு பிசாசு என்ன செய்வான்,
இன்றைக்கே இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு தீவிரமாய் கிரியை, அன்னைக்கு தெரியாம குடிச்சாங்க, இன்னைக்கு வீட்டுல குடிக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தெருவுல இருந்து குடிக்கிறாங்க, இன்னைக்கு வயக்காட்டுக்குள்ள இருந்து குடிக்கிறாங்க, இன்னைக்கு ரோட்டில இருந்து என்ன செய்யறாங்க, குடிக்கிறாங்க. ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா ஃபங்க்ஷனே பார்ட்டி இந்த இது இல்லாம இன்னைக்கு என்ன செய்வதில்லை, நடக்கிறது இல்லை. இதெல்லாம் அழிவு, இதெல்லாம் கேடு என்பதை மனிதன் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உலகத்தை ஒரு நிமிஷத்திலே, ஒரு நொடி பொழுதிலே பிசாசு காட்டிட்டு சொல்றான், இதையெல்லாம் உமக்கு என்ன செய்வேன், தருவேன். ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்கலை. கண்களினாலே உண்டாகுகிற காரியம், பார்வையினால் உண்டாகுகிற காரியத்திற்கு, அந்த பாவத்திற்கு நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்திடக்கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே உலகத்தால் உண்டானது, இது தேவனால் உண்டானது அல்ல. அதனால இந்த கண்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளணும். கண்ணு தான் வெளிச்சம் கொடுக்கும். இந்த கண்ணு எந்த மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதோ, இந்த கண் எந்த மனிதனுக்கு கெட்டதா இருக்கிறதோ, அவன் வாழ்க்கை என்ன செஞ்சிடும், கெட்டு போய்விடும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கண்களினால என்ன செஞ்சிருக்கு, கெட்டு போயிருக்கிறது. அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை கண்களினால் கெட்டு போயிருக்கிறது. அநேக வாலிப ஆண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கண்களினால் கெட்டு போயிருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், உலகத்துல பார்க்கிறது எல்லாமே அழகாய் தோன்றும், அழகாய் இருக்கும். ஆனா அதுக்கு நம்முடைய கண்களை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக் கூடாது. அழகா தோன்றிச்சுன்னா அங்க பிரச்சனை என்ன செய்து இருக்கு. நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் அழகா தோன்றுதோ அங்க பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய முற்பிதாக்களை குறித்து பாத்தீங்கன்னா, தன் கண்களுக்கு பார்வைக்கு அழகும் என்ன செய்தான், பார்வைக்கு அழகா இருக்கிறது என்று கண்டு அதை பறித்து புசித்து என்ன செய்தான், புசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தெய்வ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும், கண்ணுதான் நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விடும். அப்ப இந்த கண்களை எல்லா தேவ பிள்ளைகளும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளணும் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப கண்கள் எதற்கு வேணும், கர்த்தர் ஏன் கண்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 119:18, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கண்களை என்ன செஞ்சிடணும், திறந்தருளும். இங்க சங்கீதக்காரன் ஒரு ஜெபமாய் இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தார்கள். ஏன் நமக்கு கண்கள் தேவை, ஏன் கர்த்தர் கண்களை தந்திருக்கிறார்? ஒன்று, உலக ரீதியாய் பார்த்தோம்னா, உலகத்துல நம்ம உயிர் வாழ்வதற்கு, உலகத்துல நம்முடைய வேலைகளை செய்வதற்கு, நல்லதை பார்ப்பதற்கு, நல்லதை செய்வதற்காக கண்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஏன் கண்களை தந்திருக்கார் என்று சொன்னால், வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இன்னைக்கு இந்த கண் எதற்கு பயன்படுத்தப்படணும்னா, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கணும். வேதத்தை வாசித்தாதான் வேதத்தில் உள்ள அதிசயங்களை என்ன செய்யும், வெளிப்படும். எதற்காக நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது? டிவி சினிமா பார்ப்பதற்காக திறக்கப்படுகிறதா? சீரியல் பார்ப்பதற்காக திறக்கப்படுகிறதா? தேவையில்லாத காரியங்களை பார்ப்பதற்காக நம் கண் திறக்கப்படக்கூடாது. அந்த இடத்திலே நம்முடைய கண்கள் மூடப்பட வேண்டும். ஆனால் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்ப்பதற்காக நம்முடைய கண் என்ன செஞ்சிடணும், திறக்கணும். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வேதத்துல எவ்வளவோ மகத்துவங்கள் இருக்கிறது, இதை நான் என்ன செய்யணும், பார்க்கணும். இதில் உள்ள அதிசயங்களை எனக்கு என்ன செய்யும், வெளிப்படுத்தும் என்கிற நோக்கத்தோடு நம்ம வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். கடமைக்காக வேதத்தை என்ன செய்யக்கூடாது, வாசிக்க கூடாது. வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அதுல என்ன சொல்றாரு, என் குறைய உணர்த்துதாரா, எனக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறாரா, எனக்கு ஆலோசனையை தருகிறாரா, எனக்கு எச்சரிப்பை தருகிறாரா என்கிற நோக்கத்தோடு இந்த வேதத்தை நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். இதை எழுதின சங்கீதக்காரன் அதிசயம். அப்போ வேதத்துல என்ன இருக்கிறதா, அதிசயம் இருக்கிறது. வார்த்தையில் அதிசயம் இருக்கிறது. இந்த வார்த்தையில் அற்புதம் இருக்கிறது. இந்த வார்த்தை அநேகரை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை அநேகருக்கு அற்புதம் செய்யும். இந்த வார்த்தை சோர்ந்து போய் இருக்கிற மனிதனை என்ன செய்யும், தூக்கி நிறுத்தும். சோர்ந்து போய் மரணத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்களை கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை அவர்களை என்ன செஞ்சிருக்கிறது, மரணத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறதை சாட்சியாய் நம்ம அநேகம் என்ன செஞ்சிருக்கிறோம்,
கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கண்களை தந்திருக்கிறார். அந்த கண்ணை படைச்சதுக்கு நோக்கம் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு, நல்ல காரியங்களை பார்ப்பதற்கு. அதற்காக தான் இந்த கண்ணை கர்த்தர் உருவாக்கினார். இந்த கண்ணை உருவாக்கின நோக்கத்தை நாம் மறந்து உலகத்தில் உள்ள காரியங்களையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் உட்கார்ந்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னார், பயன்படுத்துவோம் என்று சொன்னார், கண் ஒரு நாள் நியாய தீர்ப்பில போய் என்ன செய்யும்? நிற்கும். முதல்ல இந்த அதிசயத்தை பார்ப்பதற்காக கர்த்தர் கண்களை திறந்து நமக்கு தந்திருக்கிறார். இரண்டாவதாக எரேமியா 5:21, கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகருக்கு கண் இருந்தும் என்ன செய்யல? பார்க்க முடியல. எதை பார்க்க முடியல? வேதத்தின் அதிசயங்களையும் மகத்துவங்களையும் பார்க்க முடியல. ஆண்டவரை குறித்த கண்ணோட்டம் நமக்கு வித்தியாசமா என்ன செய்து இருக்கிறது. நிறைய பேர் ஆண்டவரை பார்க்கிற விதம் என்னன்னா, அவர் ஏதோ பணக்காரனாய் மாற்றுகிற ஆண்டவர் என்று சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பார்க்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசுவை எப்படி பார்க்கிறாங்கன்னா, பணக்காரனா என்ன மாற்றிடுவாரு, என்ன ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன செஞ்சிருவாரு? கொண்டு வந்துடுவாரு, ஏன் கஷ்டத்தெல்லாம் உடனே மாற்றிடுவார். இல்லன்னு சொல்லல. ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்களை போக்குகிறவர் தான். ஆனா இவர்களுடைய பார்வை இன்னைக்கு வித்தியாசமா இருக்கிறது. வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவை அநேகர் பார்த்த விதங்கள் வேறு விதமாய் இருந்தது. அநேகர் இயேசு அற்புதம் செய்கிறவராய் பார்த்தார்கள். அநேகர் இயேசுவினிடத்திலிருந்து வார்த்தையை கேட்கும்படியாய் கடந்து வந்தார்கள். அநேகர் இயேசுவினிடத்துல குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டு என்ன செய்தாங்க? இருந்தாங்க. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கக்கூடாது. எதை காணாமல் இருக்கக்கூடாது? வேதத்தின் மகத்துவங்களை பார்க்காமல் இருக்கக்கூடாது. வேதத்தை வாசிக்க 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 ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பார். கண்களை திறக்க திறக்க நம்முடைய கண்கள் வேதத்தினுடைய மகத்துவங்களை பார்க்கும். கண்ணுதான் இன்னைக்கு, கண்ணுதான் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியது. கண் இருந்தும் இன்னைக்கு காணாதவர்கள் போல நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கண்ணு இருக்குதுலாம். உலகத்துல எவ்வளவு காரியங்கள் நமக்கு என்ன செய்து நடக்கிறது. சுற்றி இருக்கிறத கொஞ்சம் என்ன செய்யணும்? பார்க்கணும். உலகத்துல என்னென்ன காரியமெல்லாம் என்ன செய்து நடக்கு, உலகத்தின் மனிதர்கள் எப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. உலகத்துல ஆண்டவராகிய இயேசுவின் வருகை சமீபம் என்பதை உலகம் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். கீழே எப்போதும் என்ன செய்யக்கூடாது? பார்த்து கொண்டிருக்க கூடாது. நம்ம எப்போதுமே பரலோகத்தை குறித்தே பார்த்து கொண்டிருக்கணும். உயர்வானதையே குறித்து நோக்கி கொண்டிருக்கணும். பூமிக்குரியவைகளையே பார்த்து கொண்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எத்தனை வருஷ விசுவாசிகளா இருந்தோம், இன்னும் பூமிக்குரியதையே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பார்த்துக்கிட்டோம். இல்ல பரலோகத்தை குறித்து தான் நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். ஆரம்பத்துல வந்தவங்க பூமிக்குரியதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 நம்ம பூமிக்குரிய சிந்தைக்கு இடம் கொடுக்காதபடி பரலோகத்துக்கு நேராய் நம்முடைய கண்களை என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கண்கள் இருந்தும் காணாதவர்கள் போல இருக்கக்கூடாது. எந்த ஒலிவ மலையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே ஒலிவ மலையிலே வந்து நிற்க போகிறார். அன்றைக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தவர்களை பார்த்து சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆமென், எந்த இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே இயேசு திரும்ப வரப்போகிறார். நீங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்ன என்று கேட்டா, இன்றைக்கு இயேசு சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். சுற்றி நடக்கிற காரியங்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். நம்முடைய கண் இருந்தும் காணாதவர்கள் போல இருக்கக்கூடாது. உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கணும். உலகத்தில் நடக்கிற பாவங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். சுற்றிலும் பார்த்து நம்ம கவனமாய் இருக்கணும். மிக குறிப்பாய் வேத வசனத்தை கண்டும் காணாதவர்கள் போல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கேட்டும் கேளாதவர்கள் போல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சிலர் அப்படியே பைபிளை என்ன செய்வாங்க? வாசித்துக்கிட்டே வருவாங்க, பார்த்துட்டே வருவாங்க.
அவங்களுக்கு எதிரான ஒரு வசனம் வந்ததுன்னா தூக்கி மூடி வச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க. இதெல்லாம் உண்மையாய் நடக்கிறது. பாவத்தை உணர்த்துகிற வசனம் வந்ததுன்னா மூடி வச்சுட்டு போகிற ஆட்கள்லாம் என்ன செய்யும், இருக்கும். இல்லவே இல்லை. நம்முடைய கண் அதையும் என்ன செய்யணும், பார்க்கணும். ஏன்னா நம்முடைய குறைகளை உணர்த்துவதற்கு நமக்கு வேத வசனம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. கண்கள் அப்படிப்பட்ட கண்களாய் மாறணும். உலகத்தை குறித்து மாத்திரம் பார்க்கிற கண்கள் அல்ல, பரலோகத்தை குறித்து பார்க்கிற கண்களாய் இருக்கணும். பரலோக சிந்தை உள்ளவர்களாய் காண, அதற்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், இந்த கண்களை தந்திருக்கிறார். அடுத்து மூன்றாவதாக அப்போஸ்தலர் 26:18 சொல்லுகிறது, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்களுடைய கண்களை என்ன செய்யணும், திறக்கணும். நம்ம ஜெபிக்கணும். கண்கள் இன்றைக்கு அநேகருடைய கண்கள் என்ன செஞ்சிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. மாம்ச கண்களை மூடி இருக்கிறது, தூங்கும் போது மூடுகிறது அல்ல. ஆவிக்குரிய கண்களை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் இன்றைக்கு பார்க்கணும். சாத்தான் பக்கமாய் இருக்கிறவர்களை திருப்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்களுடைய கண்கள் என்ன செய்யணும், திறக்கப்படணும். சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன செய்யணும், கண்களை திறக்கணும். அவர்கள் கண்கள் திருப்பப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சாத்தான் பிடியில அநேகர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. சாத்தானுடைய கட்டுகளுக்குள்ள இன்றைக்கு அநேகர் சிக்கி இருக்கிறாங்க. அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கண்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறது, பரலோகத்தை மறைத்திருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் என்ன செய்யணும், வெளியே வரணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். நம்ம இந்த உலகத்துல நம்முடைய கிராமங்கள்ல எத்தனை பேர் சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க இயேசுவுக்குள்ளா என்ன செய்யணும், திருப்பணும். அவங்க திருப்பம்னா அந்த மனக்கண் என்ன செய்யணும், திறக்கப்படணும். மனக்கண் திறந்தா மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க, இயேசுவின் பக்கம் வருவாங்க. அதான் நம்ம ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணணும். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். சாத்தானின் அதிகாரத்துல இருக்கிற ஜனங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் என்ன செய்யணும், திறக்கணும். திறந்தா மட்டும்தான் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு நேரா வருவாங்க. சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுவிக்கப்படுவாங்க. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க கண் திறக்கணும். கர்த்தர் கொடுத்த கண். முதல்ல தேவன் அதிசயங்களை, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கணும். கண்ணிருந்து காணாதவர்கள் போல நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்து சாத்தானுடைய பிடியிலே அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் என்ன செய்யணும், திறக்கப்படணும். நீங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15-20 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசியை குறித்தும் கேயாசி அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை குறித்தும் சொல்லுகிறது. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15-15 வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நம்ம பார்க்கிறோம், எலிசா தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசியை சுற்றிலும் அநேகர் என்ன செஞ்சிட்டாங்க, வந்து நிற்கிறாங்க. அநேகர் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கிறான். எலிசாவினுடைய வேலைக்காரன் அதிகாலமே வெளியே வந்து என்ன செய்கிறான், பார்க்கிறான். வெளியே வந்து பார்க்கையில் அங்க ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் என்ன செஞ்சிருக்கிறது, சுற்றி கொண்டிருக்கிறதை அவன் பார்க்கிறான். அப்ப இவன் பார்த்துட்டு வேலைக்காரன் அவனை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவனே நாம என்ன செய்ய போகிறோம், நம்மளை சுற்றி என்ன செஞ்சிருக்கிறது, நிறைய ரதங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளணும். நம்முடைய பார்வை வித்தியாசமாய் மாறணும். மற்றவங்க பார்க்கிறது போல நம்முடைய பார்வை இருக்கக்கூடாது. அதற்கு தான் இங்கு வேதம் சொல்லுகிறது, எலிசாவினுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான், பயந்து போய் என்ன செய்கிறான், எலிசாவினிடத்துல சொல்லுகிறான். எலிசா சொல்றாரு, நீ பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மளோடு இருப்பவர்கள் யாரா அதிகமா, அவங்க கூட இருப்பதை காட்டிலும் நம்மளோடு இருப்பவர்கள் அதிகம். உடனே அவன் சொல்லுகிறான், எலிசா என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி சொல்லுகிறார், கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை என்ன செஞ்சிரும், திறந்தறலும்.
அவன் கண்களை திறந்தரலும். உடனே ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவனுடைய கண்ணை திறந்தாராம். கண் என்று சொன்னா கண்ணு திறந்துதான் இருக்கு, ஆவிக்குரிய கண்கள். எலிசா பார்க்கிற விதமாய் அவன் வேலைக்கார என்ன செய்யல, பார்க்கல. நம்ம உலகத்தார் பார்க்கிற விதமாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. நம்முடைய கண்கள் வித்தியாசமானது. நம்முடைய கண்கள் மனக்கண்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மனக்கண்களே நம்ம உயர்வாய் என்ன செய்யணும், பார்க்கணும். கண்களை திறந்து பார்த்தபோது எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை முழுவதையும் நிறைந்திருக்கிறதை அவன் கண் என்ன செய்தது, பார்த்தது. எந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ அவர்கள் தரிசனத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ அவங்க ஆவிக்குரிய அனுபவத்தில் என்ன செய்ய முடியும், வளர முடியும். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய கண் என்ன செஞ்சிருக்கிறது, மூடி இருக்கிறது. ஏன்னா நம்ம உலகத்தை மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். பரலோகத்தை குறிச்சு நம்ம வித்தியாசமாய் மாறன்னு ஒரு நாள் என்ன செய்வதில்லை, நினைக்கிறது இல்லை. ஆவிக்குரிய ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய தரிசனத்தை பார்க்கணும், தேசத்துல நடக்கிற காரியங்களை நீர் எனக்கு என்ன செய்யணும், காண்பிக்கணும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவார். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் என்ன செய்வாரு, திறப்பார். எலிசா ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ண போது அவனுடைய வேலைக்காரருடைய கண்கள் என்ன செய்தது, திறக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய உலக கண்கள் அது திறந்தே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் என்னைக்கு திறக்கப்படுகிறதோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. நம்முடைய பார்வையெல்லாம் உலகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய கண்களாய் மாறன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆவிக்குரிய கண்களுக்கு தான் தரிசனங்கள் தெரியும். ஆவிக்குரிய கண்களுக்கு தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்பிப்பார். ஆவிக்குரிய கண்களுக்கு தான் மற்றவர்களுடைய நிலைமையை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு, காண்பிப்பார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? எலிசாவினுடைய வேலைக்கார் கண் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் ஜெபித்த போது, அவனுடைய ஆவிக்குரிய கண் திறந்த போது அவனை சுற்றிலும் அநேக ரதங்கள், கீழே இருக்கிறவைகளை காட்டிலும், குதிரைகளை காட்டிலும், ராணுவங்களை காட்டிலும் இவங்களோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை கர்த்தர் காண்பித்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளோடு கூட அதிகம் பேர் இருக்கிறாங்க. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அப்ப நம்முடைய பார்வை அப்படி போகணும். நான் ஒன்றுமில்லாதவர், என்னால ஒண்ணு என்ன செய்யாது, நடக்காதுன்னு நம்முடைய பார்வை போகும் என்று சொன்னால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பார்வை உயர்வானதா இருக்கணும். என்னால முடியும், ஆண்டவர் என்னை கொண்டு எதையாகில என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஆவிக்குரிய நோட்டத்துல, ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்யணும், பார்க்கன்னு கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 3:18 சொல்லுகிறது, நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு என்ன செய்யணும், களிக்கம் போடவும் வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறேன். களிக்கம் என்பது ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை என்ன செய்கிறது, குறிக்கிறது. ஆவிக்குரிய புரிதலை கொடுப்பதற்கு ஒரு வல்லமை நமக்கு என்ன செய்யணும், வேணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை என்ன செய்து இருக்கிறது. ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை நம்மை விட்டு என்ன செய்யணும், மாறன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை இருக்கும் சொன்னா ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். நீங்க ஆண்டவரிடத்துல என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய கண்களை என்ன செய்யுங்க, திறங்க. அப்படி திறக்கும் போதுதான் நீங்கள் ஆராதிக்கும் போது, நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது அவரை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். களிக்கம் போடன்னு சொன்ன ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை என்ன செய்யணும், மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை மாற்றப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. உலக காரியத்திற்காக, உலக சிந்தைக்காக நம்ம என்ன செய்ய வேண்டாம், இடம் கொடுக்க வேண்டாம் என்று வேதம் நமக்கு என்ன செய்து சொல்லுகிறது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ரோமர் 1:21 சொல்லுகிறது, உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் என்ன செய்தது, இருள் அடையுமா.
உன்னில் உள்ள வெளிச்சம், இருக்கிற வெளிச்சமும் என்ன செஞ்சிடக்கூடாது, இருள் அடைஞ்சிடக்கூடாது. நிறைய பேர் அதான் இருக்கிறதும் என்ன செஞ்சிடும், போயிரும். உள்ளதும் போய் இருக்கிறதும் போய் உள்ளதும் போய் எல்லாமே போய் ஒண்ணும் இல்லாம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, யாருடைய வெளிச்சம் இருளாய் போகும் என்று சொன்னால் உணர்வில்லாதவர்களுடைய வெளிச்சம் என்ன செஞ்சிடும், இருளாய் போயிரும். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், நமக்கு என்ன செய்யணும், உணர்வு என்ன செய்யணும், வேணும். உணர்வு இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய வெளிச்சம் அப்படியே என்ன செய்யும், இருக்கும். உணர்வு இல்லை அப்படின்னா, ஒரு மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற கொஞ்சம் வெளிச்சமும் என்ன செஞ்சிடும், இருள் அடைஞ்சிடும். நிறைய பேருடைய வாழ்க்கை கொஞ்சம் வெளிச்சமும் இன்னைக்கு இருள் அடைவதற்கு மங்கி கொண்டே என்ன செய்து வருகிறது. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீங்க என்ன செய்யணும், எச்சரிக்கையா இருக்கணும். உணர்வில்லாத இருதயம் என்ன செய்ததான், இருள் அடைந்தது. உணர்வு இல்லை அப்படின்னா அங்க இருள் என்ன செஞ்சிடும், வந்துடும். இருள் வந்ததுன்னா என்ன வந்துடும், வேற எல்லாமே என்ன செஞ்சிடும், வந்துடும். உணர்வுள்ள இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அங்க அவர்களுடைய வெளிச்சம் என்ன செய்யாது, பரிசுத்தம் குறைந்து போகாது. பரிசுத்தத்திலே தொடர்ந்து வாழ முடியும். உணர்வே இல்லாத நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, உணர்வே கிடையாது. என்ன சொன்னாலும் சரி, உணர்வே கிடையாது. யாருக்கு உணர்வு இருக்காது, குடிகாரனுக்கு தான் என்ன செய்யாது, உணர்வு இருக்கு. அத நம்ம வசனம் வாசித்தது போல, அவனுக்கு சொரணையே என்ன செய்யாதான் இருக்காது, அவனுக்கு உணரே என்ன செய்யாது இருக்கா. அப்போ உணர்வு இல்லாதவங்களாம் எந்த லிஸ்ட், அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எந்த லிஸ்டுக்கு வாரோம் அப்படிங்கிறத நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உணர்வு எங்க இல்லையோ அங்க இருள் வந்துடும். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் என்ன செஞ்சிடும், இருள் அடைஞ்சிடும். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், நமக்குள்ளே தேவன் கொடுத்த அந்த வெளிச்சம் ஒரு நாளும் இருள் அடைந்திடக்கூடாது, அது மங்கி போயிடக்கூடாது. ஒருவேளை மங்கி கொண்டு வரும் என்று சொன்னால் ஆவியானவர் உணர்த்தும் போது அதை வெட்ட வேண்டியதை வெட்டி, சரிபடுத்த வேண்டியதை சரிப்படுத்தி, மறுபடியும் அந்த வெளிச்சத்தை நன்றாய் எரிய வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்ணுதான் எல்லாவற்றுக்குமே மிக முக்கியமாய் என்ன செய்து இருக்கிறது. இந்த கண்களை கவனமாய் என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். கண் இருளடைஞ்சிடக்கூடாது. ஆவிக்குரிய கண்கள், உலக மாம்ச கண் இருளடைஞ்சாலும் கூட கண்ணாடி போடலாம், ஆனா ஆபரேஷன் பண்ணிடலாம். ஆனா ஆவிக்குரிய கண் இருளடைஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு எந்த ஆபரேஷன் பண்ண, அதற்கு எந்த கண்ணாடியை போட, ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதை திரும்ப புதுப்பித்து கொண்டு வரனா ரொம்ப கஷ்டம். கண்ணு கொஞ்சம் பாதி பார்வை குறையும் போதே சரி பண்ணா என்ன செஞ்சிடலாம், சரி பண்ணிடலாம். 100% பார்வை குறைஞ்சதுக்கு அப்புறம் போய் சரி பண்ண நினைச்சா அது என்ன செய்யாது, நடக்காது. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கொஞ்சம் கொஞ்சம் வழி மாறி போகும்போதே நம்ம என்ன செஞ்சிடணும், சரி பண்ணிடணும். அல்லனா முழுமையும் வழி மாறினதுக்கு அப்புறம் திரும்ப அவங்களை திருப்புவது ரொம்ப 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 கஷ்டம். அதனால தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், நமக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை இருள் அடைவதற்கு விட்டுறக்கூடாது. அந்த வெளிச்சத்திலேயே நம்ம என்ன செஞ்சிடணும், நடந்துடணும். யாருக்கு யாருடைய இருதயம் இருளடையும் என்று சொன்னா, உணர்வில்லாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், மனம் திரும்ப மனதில்லாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயம் என்ன செஞ்சிடும், இருளடைந்துடும். தேவ பிள்ளைகள் கவனமாய் வாழ்வதற்கு நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தெய்வ சமூகத்துல நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தெய்வ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதான காரியம், உங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் தெய்வ பிள்ளைகள் யாரெல்லாம் வாஞ்சையோடு, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், நான் தரிசனம் காண்கிற கண்களாய் மாறணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்ய ஆண்டவரிடத்துல கேட்போம். கடைசி நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். ஆமென். இதுவரைக்கும் நீங்க இந்த சத்தியத்தை கேட்காம இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஏதோ கிறிஸ்தவர்களா இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கன்னு விரும்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படன்னு கர்த்தர் விரும்புகிறார்.
இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் நம்மை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியா நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. யாரெல்லாம் வாஞ்சையோடு கேட்கிறீங்களா, ஆண்டவரே என் மனக்கண்களை திறங்கப்பா, என் மனக்கண்களை திறங்க ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. என் கண் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆமென் ஆமென் இடரல் உண்டாக்கிடக்கூடாது, என் வாழ்க்கைக்கும் இடரலாயிடக்கூடாது. என்னுடைய கண் ஆண்டவரே நான் கவனமாய் இருக்கணும். ஆண்டவரிடத்துல கேளுங்க. இன்றைக்கு நம்முடைய கண் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய கண் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? நம்முடைய கண் பார்க்க வேண்டியதை பார்க்கட்டும். தேவனுக்கு பிரியமில்லாதை பார்க்க வேண்டாம். நல்ல காரியங்களை பார்க்கட்டும், தவறானதை பார்க்க வேண்டாம். இந்த கண் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் கண்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். கண்களின் இச்சை இது வரக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு மற்றவங்களை பார்த்துட்டு நம்முடைய கண் அவங்கள போல இருக்குன்னு நினைக்கிறது அல்லவா? அவங்க அதை செய்யறாங்க, நம்மளும் அதை செய்யணும். அவங்க அப்படி வாழ்றாங்க, நம்மளும் அப்படி வாழணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கண்களினால் திசை மாறிக்கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை கண்களினால் வழி தவறி போய் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண் சரீரத்தின் விளக்கு. இந்த கண்ணை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த கண்ணானது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கணும். இந்த கண்ணானது சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்ளணும். சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை ஆமென் திருப்பும்படி அவங்க கண்களை கர்த்தர் திறக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் பிசாசின் அடிமைத்தனத்தில் குருடாக்கப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் தேவன் பக்கம் திருப்பும்படிக்கு கர்த்தர் ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. நாம் பார்வை அடையும்படி நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போடன்னு வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை மாறன்னு வேதம் சொல்லுகிறது. யாருடைய வெளிச்சம் மங்கி போகும், யாருடைய வெளிச்சம் மங்கி போகும் என்று சொன்னா உணர்வில்லாத இருதயம் உடையவர்களுடைய வெளிச்சம் மங்கி போயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. எந்த தேவ பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதோ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரு. மனம் திரும்பக்கூடிய இருதயம் வரணும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடக்கூடிய இருதயம் வரணும். செய்த தவறுக்கு தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய இருதயம் வரணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய கண்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய கண்களை கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து தரிசனம் காண்கிற கண்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. எங்களுடைய கண்கள் தரிசனம் காண்கிற கண்களாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்கிற கண்களாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய மனக்கண்களை கர்த்தர் திறப்பீராக. ஒவ்வொருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென்.